கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம யாக்கோபு 5வது அதிகாரம் 2வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். யாக்கோபு 5:2 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்லுவோம். தேவ கிருபை என்றுமல்லது, அவர் கிருபை என்றுமல்லது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை பாற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நெருக்கப்பட்டம் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டம் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றுமல்லது, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றுமல்லது, தேவ கிருபை என்றுமல்லது, அவர் கிருபை என்றுமல்லது, அவரை பற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சொல்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு, சத்துரு சேனை தொடர்ந்து சொல்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு, மான் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றுமல்லது, மான் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றுமல்லது, தேவ கிருபை என்றுமல்லது, அவர் கிருபை என்றுமல்லது, அவரை பற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தோம், முச்சடி தன்னில் தோன்றிய தேவன், அக்கினி சோதனை பட்சிக்க வந்தோம், முச்சடி தன்னில் தோன்றிய தேவன், பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றுமல்லது, பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றுமல்லது, அவர் கிருபை என்றுமல்லது, அவர் கிருபை என்றுமல்லது, அவரை பற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். வெள்ளம் போல் காரில் போன்ற கஷ்டங்கள் வந்தம் பாரினிலவர் என் பாதை ஒளியாய், காரில் போன்ற கஷ்டங்கள் வந்தம் பாரினிலவர் என் பாதை ஒளியாய், என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றுமல்லது, என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றுமல்லது, ஒபரபரபரபரபரா இகரகரகரகரகரா ரிபரரா ரிபரரீரா ரிகரிகாரிகரிகரா. வெள்ளம் போல் நந்தை மேற்கொள்ள வந்தோம், வீரனை கோமியா அவியை அழித்தே, வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தோம், வீரனை கோமியா அவியை அழித்தே, திட நம்பிக்கை தைரியமீந்தாரே அவர் கிருபை என்றுமல்லது, திட நம்பிக்கை தைரியமீந்தாரே அவர் கிருபை என்றுமல்லது, பர 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 பா விகாரி கரி 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 கரா விகாரா விகாரீரா விபரி பாரா. நித்திய தேவனாம் சத்திய பரந்தாம் நித்தமம் நம்மோடு இருப்பதாலே, நித்திய தேவனாம் சத்திய பரந்தாம் நித்தமம் நம்மோடு இருப்பதாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றுமல்லது. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கவிதா சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் தி லார்ட், ஜானகி அம்மாள் பிரைஸ் தி லார்ட். செய்திக்கு வருவோமா? ஆண்டவர் சந்தோஷமா தூத்தாச்சு, ரொம்ப சந்தோஷம். யாக்கோபு 5வது அதிகாரம் 2வது வசனம். இப்ப ஐஸ்வர்யவான்களை பார்த்து யாக்கோபு சொல்லுகிறார், இருதயத்தில் வேதனையோடு பேசுகிறார். இப்ப துதிக்கும் போது நல்லா பயங்கர சந்தோஷம். நீ காலையிலே இந்த பாட்டை உட்காந்து பிராக்டிஸ் பண்ணி 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 இதை நம்ம பாடணும், ஆண்டவரை துதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சந்தோஷத்தோடு நாங்கள் வந்து உட்கார்ந்தேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஆனா யாக்கோபு அப்படி கிடையாது. எனக்கு இருக்கிற சந்தோஷம் அவருக்கு இல்லை. காரணம் சூழ்நிலை. சபைக்குள்ள பெரிய பிரச்சனை, பிரிவினை வந்துருச்சு. என்ன பிரிவினை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐஸ்வர்யாவின் பக்கம் ஒரு கூட்டம் போய்கிட்டே இருக்கிறாங்க.
ஐஸ்வர்யவான்களுடைய முடிவு எப்படி இருக்க போதுன்னு சொல்றாரு யாக்கோபு. ஐஸ்வர்யவானுடைய முடிவு எப்படி இருக்க போகுது? யாக்கோபு 5வது அதிகாரம் 2வது, உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து ஓவர் முடிஞ்சிருச்சு. இப்போது அழிய போகிற ஐஸ்வர்யத்தை நீ வைத்திருக்கிறாய். உங்கள் வஸ்திரங்கள் பொட்டறிந்து போயின. உங்கள் வஸ்திரம், ஐஸ்வர்யம், வஸ்திரம். இன்னைக்கு செய்திக்கு ஆவியானவர் எனக்கு கொடுத்த ஒரு வழி நடத்துதல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வஸ்திரம், 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 ட்ரெஸ். நான் இன்னைக்கு புது ட்ரெஸ் போட்டிருக்கேன். நான் கேட்க மனைவி வாங்கி கொடுத்தேன். நான் எப்பவுமே சொல்றேன், எங்களுக்கு ஆண் குழந்தை கிடையாது. சரியா? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு பெரிய ரகசியம் கிடையாது. அதனால என் மனைவிக்கு என்ன ஒரு பெரிய ஆசைன்னா, இந்த மாதிரி ஒரு புது ட்ரெஸ்ஸை போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே சாட்டா நில்லுங்க சாட்டா நான் உங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு பார்த்துட்டு நல்லா இருக்கு சந்தோஷமா போங்க அப்படின்னு அனுப்பிடுவாங்க. இது அவளுக்கு ஒரு சந்தோஷம், என் மாப்பிள்ளைக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது. இது ஆண்டோடைய கிருபை இருந்தா தான் கிடைக்கும், எல்லாத்துக்கும் கிடைக்காது. சரி, இது ட்ரெஸ் பத்தி நம்ம பார்க்க போறதில்ல. நம்ம ட்ரெஸ்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு கீ வார்த்தையை நம்ம பார்க்க போறோம். கீ வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எரேமியா இந்த ஐஸ்வர்யவான்களை குறித்து மிக அழகாக ஆழமாக ஒரு காரியத்தை சொல்கிறார். எரேமியா 17வது அதிகாரம் 11வது 17, 11. எரேமியா, அநியாயமாய் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறவன். கேட்டுங்க, அநியாயமாய் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறவன். நான் சம்பாதிக்கிறதுல அவனுடைய கிருபையினால ஓபிக்கு போவேன். எங்க பேஷண்ட் வர்றாங்க, அது ஏன் பாக்கெட்டுக்கு வராது, காமனா எங்க பொதுப்பு போயிடும். எனக்கு ஒரு சம்பளம் கொடுப்பாங்க, எனக்கு சம்பளத்தை கரெக்டா கொடுத்துருவாங்க. அது நியாயமா நான் சம்பாதிக்கிறேன். என்னுடைய முயற்சி எஃபர்ட்டை போடுறேன். என்னுடைய பேஷண்ட்ஸ் வந்து சந்தோஷமா அவங்க போகணும். அப்படி போகும்போது எனக்கு ஒரு சமாதானத்துல இருக்கும். ஆனா இவங்க எப்படி சம்பாதிக்கணும்? அநியாயமாய் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறவன் முட்டையிட்டு அவயங்காத்து குஞ்சு பொறிக்காமல் போகிற கௌதரிக்கு சமமா இருக்கும். கௌதரி இது ஒரு பறவை. இந்த பறவை ஒரு முட்டையை போடும், அது மேல அடகாக்கும். அடகாத்துட்டு அது என்ன எதிர்பார்க்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்ச நேரத்துல கொஞ்ச நாட்கள்ல இதுல இருந்து ஒரு என்னைய மாதிரி ஒரு கௌதாரி வெளியும். என்னைய மாதிரி அது மாதிரி அதுக்கு ரொம்ப ஆசை. அது முகத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எங்க அம்மா அடிக்கடி ஒண்ணு சொல்லுவாங்க. எங்க அண்ணன் டாக்டர் ரஜுலன் லைசாண்டர் அம்மாவுடைய கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது எங்க அம்மா அடிக்கடி சொல்லியிருக்காங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப அவளோடு காத்துட்டு இருக்கு. ஐயோ, என்னுடைய வயிற்றுல ஒரு பிள்ளை இருக்கு, அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு எனக்கு தெரியாது. ஆனா அது முகம் எப்படி இருக்கு அப்படின்னு எனக்கு பார்க்கணும். அந்த முகத்தை பார்க்கணும், நான் முகத்தை பார்க்கணுட்டு ஒவ்வொரு நாள் ஏக்கத்தோடு இருந்தேன்டா. ஒரு நாள் அந்த குழந்தை வெளியே வந்துச்சு, ஆசையா பார்த்துக்கிட்டு இருந்தேன் அந்த குழந்தைய. ஆனா நீங்கெல்லாம் எப்படி வந்தீங்கன்னு எனக்கு தெரியாதுதான். அடப்பாவி, எங்க அம்மா சொல்றாங்க நாங்கெல்லாம் எப்படி வந்தோம்னு அதுக்கு தெரியாதான். ஆனா மூத்த பையன் எங்க அண்ணன் கர்ப்பத்துல இருந்து வெளியில வர வர காத்திருந்து 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 கடைசியில பார்த்து எனக்கு அந்த பிள்ளை முகத்தை பார்க்காம இருக்க முடியாது. அப்படி நான் அதை ரசிச்சு ரசிச்சு பார்த்தேன்னு எங்க அம்மா சொன்னாங்க. பின்னாடி கதை மாறி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வேற. ஆனா இங்க நம்ம பார்க்கறது எரேமியா 17வது அதிகாரம் 11வது வசனம், அநியாயமாய் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறவன் முட்டையிட்டு அடகாத்து குஞ்சு பொறிக்காமல் போன கௌதாரிக்கு சமமா இருக்க. புரியுதா உங்களுக்கு? குஞ்சு பொறிக்கல, கூமுட்டை ஆயிப்போச்சு. அதுபோல இங்க அநியாயமா சம்பாதிக்கிற பணம் எல்லாம் கூமுட்டையா மாறும். சரியா? அடுத்து தொய்ந்து பார்க்கும்போது, அவன் தன் பாதி வயதிலே அதை விட்டு முடிவிலே மூடனா இருப்பான். பாதி வயதிலேங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் சம்பாதிச்சது ஒரு செகண்ட்ல அவன் கையை விட்டுட்டு போயிடும். அது எப்படி போகணும்னு நமக்கு தெரியாது. அவனுக்கு ஒரு பிரச்சனை வரும், அந்த பணம் அவனை விட்டுட்டு ஓடி போயிடும். ஓடி போட்டாலும் அது அவனுக்கு பிரயோஜனமா இருக்காது. நான் ஒரு சம்பவத்தை சொல்லியிருக்கேன், திரும்ப சொல்றேன். இது ஒரு பாஸ்டர் புல்பெட்ல இருந்து இதை சொல்லுகிறார். இந்த சம்பவத்தை ஒரு பெரிய ஐஸ்வர்யவான், கோடீஸ்வரன் 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 அவரு துபாயில பல கோடி பணத்தை சம்பாதிச்சிட்டார். சம்பாதிச்சுட்டு அவருக்கு
திடீர்னு ஒரு வயிறு வலி வர ஆரம்பிச்சிச்சு. எதனால அந்த வலி வந்துச்சுன்னு யாராலும் கண்டுபிடிக்க முடியல. அந்த காலத்துல ஸ்கேன்லாம் கிடையாது. அந்த காலத்துல இவர் ஹாஸ்பிட்டலுக்கு போவார். இந்த சர்ஜன் சொல்லுவார், உங்களுக்கு அப்பண்டிக்ஸ் இருக்கும் சார் அப்படின்னு சொல்லி வயத்தை திறக்கிறாரு. திறந்த அப்பண்டிக்ஸை தூர போட்டுட்டு க்ளோஸ் பண்றாரு. ஆனா வலி குறையவில்லை. இவர் இன்னொரு டாக்டர்கிட்ட போறாரு. அப்படி ஒரு 5 டாக்டர்கிட்ட போயிட்டாரு. அவர் 5 தடவை வயத்தை திறந்து மூடிட்டாங்க. ஆனா வலி மட்டும் குறையல. இந்த பாஸ்டர் இதை குறித்து கேள்விப்பட்டிருக்காரு. அவர்கிட்ட சொல்லியிருக்காரு, ஐயா நீங்க ஜோம் பண்ணா எனக்கு வலி சரியாயிரும்னு சொன்னாங்க, நீங்க தயவு செய்து வரணும் அப்படின்ட்டு. இவரும் நான் வரேன்னு சொல்லிட்டாரு. ஆனா நீங்க வர்றதுன்னா முதவே எங்களுக்கு சொல்லணும், அப்பதான் நான் உங்களோட வீடு அப்படின்னு சொல்லி எஸ் நான் அந்த மாதிரி டைம் சொல்லிட்டாரு. அப்ப அந்த வீடு ஒரு 5-6 ஏக்கர் பரப்பல அந்த வீடு நடுவில் கட்டி வச்சிருக்காரு. இந்த பாஸ்டர் வந்த உடனே இந்த செக்யூரிட்டி சொல்றாரு, நீங்க இந்த பாஸ்டர் தானே? ஆமா. உள்ள கூட்டிட்டு போறாரு. ஒரு மேனேஜர் வந்துட்டாரு இவரை கூட்டு போறது. கூட்டிட்டு போய் பெரிய வீடு. இவர் சொல்ல நடந்து எல்லாம் வலிச்சு போச்சு. கடைசியில ஒரு பெரிய ஹால் இருக்கு. அந்த ஹால்ல எலும்பும் தோலுமா ஒருத்தர் படுத்து கிடக்கிறார். சோகமா படுத்திருக்காரு. அவர் சொல்றாரு, ஐயா என் வயத்தை பாருங்க அப்படிங்கிறது. வயத்தை பார்த்தா ஒரு 6-7 கோடு இருக்கு. சர்ஜன்ஸ் ஓபன் பண்ணி க்ளோஸ், ஓபன் க்ளோஸ், ஓபன் க்ளோஸ், ஓபன் க்ளோஸ். ஆனா ரிசல்ட் இல்லை. இவர் சொல்றாரு, இந்த கோடிக்கணக்கான சொத்து எனக்கு இருக்கு, ஆனா என்னால என்னதான் சாப்பிட முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உடைஞ்ச அரிசி. உடைஞ்ச அரிசி தெரியுமா உங்களுக்கு? முழு அரிசியை சாப்பிட்டா ஒரு வயிறு வலி வந்துடுமா? இந்த பறவைகளுக்கெல்லாம் போடுவாங்க பாத்தீங்களா, கோழிக்கெல்லாம் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி உடைஞ்ச அரிசிய நல்லா கொதிக்க வச்சு ஒரு கப் கொண்டு வந்து கொடுப்பான். 2 மடக்கு குடிப்பேன். 3வது மடக்கு குடிச்சுட்டா நான் வயிறு வலி வந்துடும். ஆனா இந்த பாஸ்டர் சொல்றாரு, நான் உள்ள நுழையும் போது சாப்பாடு வாசம் மூக்கு தூக்கு. நான்வெஜ் சாப்பாடு எனக்கு தெரியுது, ஏதோ நான்வெஜ் சமையல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அங்க ஒரு 10-15 ஒர்க்கர்ஸ், ஒருத்தன் தொடச்சிக்கிட்டு இருக்கான், ஒருத்தன் கிளீன் பண்றான், ஒருத்தன் கார்டன் வேலை பார்த்துட்டு இருக்கான், ஒருத்தன் ஐயாவுக்கு பவுடர் போட்டுக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. பாஸ்டர் சொல்றாரு, இந்த சாப்பாடு யாருக்குன்னா அந்த வேலைக்காரர்களுக்கு. இவரு 2 மடக்கு சாப்பிட்டுட்டு 3வது மடக்கு சாப்பிட்டா வயிறு வலி வந்துடும். அப்ப இவரு சம்பாதிச்சதெல்லாம் யார் அனுபவிக்கிறான்? இந்த தடி பசங்க. இவர் சொல்றாரு, என்னையும் கூட்டு போய் நல்ல சாப்பாடு கொடுத்தாங்க. நான் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது, ஆண்டவரே நான் இந்த வீட்டு சாப்பாடை சாப்பிட்றேன், ஜோமனிட்டு சாப்பிட்றேன், ஆனா இந்த ஓனரால ஒரு வாய் கூட சாப்பிட முடியல அப்படின்னாரு. இப்ப இந்த கதையை இது நடந்த சம்பவம் பாஸ்டர் சொன்னார். பாருங்க, அவன் சான் பாதி வயதிலே, எரேமியா 17வது அதிகாரம் 11 பாதி வயதிலே. அப்ப இவர் அந்த கோடி குருணாரிசி, கரெக்டா ராஜன், குருணாரிசி இது யார் சாப்பிடுவா சொல்லுங்க? கோழிக்கு போடுவாங்க. நம்ம எல்லாம் என்ன சொல்லல, பாசுமதி அரிசி சாப்பிடுறவங்க நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன். பாசுமதி அரிசி அவங்க சாப்பாட்டுல இருக்கும். ஆனா பாதி வயதிலே. அப்ப இவர் இந்த கோடீஸ்வரனாக ஆறதுக்கு முன்னாடி கடினமா வேலை பார்த்தோம். அந்த வேலை பார்க்கும்போது அவர் நல்லா சாப்பிட்டுருக்காரு. ஆனா என்னைக்கு பணம் வர ஆரம்பிச்சிருச்சோ சாப்பிட முடியும். இது இவர்களுடைய நிலைமை அப்படின்னு நம்ம பைபிள்ல இருந்து பார்க்கணும். சரி, நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐஸ்வர்யவான்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஐஸ்வர்யவான்லயே 2 டைப் ஐஸ்வர்யவான்கள் இருக்காங்க. 2 டைப் ஐஸ்வர்யவான் நம்ம பார்க்க போறோம். ஒரு டைப் ஐஸ்வர்யவான் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்துக்கலாமா, லூக்கா 12வது அதிகாரம் 21 12:21 2 டைப் ஐஸ்வர்யவான்களை நான் உங்களுக்கு காட்டப்படுகிறேன். 12வது அதிகாரம் 16 ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனிதன். நான் இப்ப அதை பத்தி பேச பார்க்கல. இவன் கதையை முடிச்சுக்கிட்டு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். லூக்கா 12வது அதிகாரம் 21 தேவனிடத்திலே ஐஸ்வர்யவனாய் இராமல் தனக்காக பொக்கிஷங்களை சேர்க்கிறவன். தனக்காக பொக்கிஷத்தை சேர்க்கிற ஒரு கூட்டம் இருக்கிறான். சரியா, ஒரு கூட்டம் இருக்கிறான். இன்னொரு கூட்டம் யார் அப்படின்னா தேவனிடத்துல ஐஸ்வர்யம். இப்ப 2 டிவைட் ஆயிடுச்சு பாருங்க. இவங்கள ஐஸ்வர்யவான், எஸ். இவங்க என்ன ஐஸ்வர்யவான் கேட்டீங்கன்னா, இவங்க ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. இவங்க என்ன ஐஸ்வர்யவான் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, யாக்கோபு தான் அதை சொல்லுவார். யாக்கோபு 2வது அதிகாரம் 5வது வசனத்துல இங்கேயும் ஒரு ஐஸ்வர்யனை பார்க்கிறோம்.
ஆனா வெளியில பார்த்தா ஐஸ்வர்யம் தெரியாது. வெளியில பார்த்தா ஏழை மாதிரி இருப்பாங்க. ஆனா அவங்க யார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, என் பிரியமான சகோதரரை கேளுங்கள். தேவன் இவ்வுலகத்திலே தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தமிழத்திலே அன்புகிறவர்களுக்கு தாம் வாக்கு தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்க தெரிந்து கொள்ள வேண்டும். இவங்க ஐஸ்வர்யவான்களா? ஐஸ்வர்யங்கள ஏழை. ட்ரெஸ்ஸை பார்த்தா கிட்டே போக முடியாது, நாத்தடிக்குது. நூத்த இருக்கான் அப்படியே பார்த்தாலே எப்போ என்ன ட்ரெஸ்ஸியா அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஆனா தேவனிடத்திலே ஐஸ்வர்யவான் இவங்க தான். விசுவாசத்துல ஐஸ்வர்யம் மாறிடுறாங்க. இவங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னா தேவனுடைய ராஜ்யம் கிடைக்க போகுது. இந்த கூமுட்டைன்னா ஏன் சொல்றேன்னா, கௌதாரி முட்டையை போட்டுருச்சு, மேலேறி உட்கார்ந்துகிட்டு இருக்கு. குஞ்சு வருது ஒண்ணு ஏமாந்து பாதி வழியே எல்லாம் போயிடுச்சு. இப்ப தேவனிடத்திலே ஐஸ்வர்யவனா இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் என்ன வஸ்திரம் கொடுக்க போயிடும். இந்த வஸ்திரம் அழிய போகுது. வசனத்தை திரும்ப வாசிப்போமா? யாக்கோபு 5வது அதிகாரம் 2வது வசனம். உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து, இது தேவனிடத்தில் ஐஸ்வர்யவனா இராமல் தங்களுக்காக ஐஸ்வர்யமா இருக்கிற கூட்டம் அழிந்து போயிடும். உங்கள் வஸ்திரங்கள் பொட்டறிந்து போயின. ஆனா நாம் சில வஸ்திரங்களை பார்க்க போகிறோம். இது அழியாத, பொட்டரிக்காத ஸ்பெஷல் ட்ரெஸ். நான் என் மனைவியோட முந்தி இப்பெல்லாம் போறது கிடையாது. என்னை விட்டுட்டா. இது சரிப்பட்டு வராது, எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. முன்னாடி நான் என் மனைவியோட சேலை கடைக்கு போவேன். அங்க போன உடனே அவ கேட்பா, அண்ணே இந்த சேலை கிளியுமா கிளியாதான்? அவன் என்ன சொல்லுவான்? கிளியாது. இது சாயம் போக்குமா போகாதா? போகாது அப்படின்னு அவன் சொல்லுவான். அவன் அடிக்க இவ ஒரு லூசு, அவன் ஒரு லூசு. இவ கேட்டோன்னு அவன் சாயம் போகணும் சொல்லுவான். அவன் கிருக்க நான் சாயம் போகணும்னு சொல்றது கிளியும் சொல்லுவான். அவன் லூசா கிளின்னு அவன் வேலை வச்சு அவன் சீட்டுக்கு வேலை கிழிச்சு. ஆனா அதை கேட்டுட்டு தான் அவங்க வாங்குவாங்க. ஆனா ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற டிரெஸ்ல இந்த பிரச்சனையே கிடையாது. என்ன பிரச்சனை கிடையாது? சாயமும் போகாது, கிளியவும் செய்யாது. அப்படிப்பட்ட வசனத்தை நம்ம பார்க்க போறோம். பாப்போம். முதல் வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 61வது அதிகாரம் 10வது வசனம். ஏசாயா 61:10. கர்த்தருக்கால் பூரிப்பாக மகிழ்கிறேன். கர்த்தருக்குள் பூரிப்பாக மகிழ்கிறேன். செய்தியை ஆரம்பிக்கும் போதே நான் உங்களுக்கு எப்படி இதை ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். இந்த லேட்டா வந்தவங்களுக்கு எல்லாம் என்ன தெரியாதுன்னா, நான் என்ன பாட்டு பாடுங்கன்னு தெரியாது. நான் இப்ப பாடி காட்ட போறதில்ல. வேணா நீங்க போய் பார்த்துக்கோங்க. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம் அப்படின்னு சந்தோஷமா பாடிட்டு ஒரு புது ட்ரெஸ்ஸையும் போட்டுட்டு வந்து இந்த செய்தி ஆரம்பிச்சோம். ஆனால் யாக்கோபுக்கு இந்த ஒரு மனநிலை கிடையாது. சோகமா இருக்கிறார், சோகத்தோடு தான் பேசுறார். இந்த சோகத்தோடு பேசும் பொழுது அவர் இருதயம் வேதனையோடு இருக்குது. ஆனா ஆண்டவர் நமக்கு அதாவது அந்த ஒரு மக்கள் இதை இழக்க போகிறாங்க. எதை இழக்க போறாங்க? இந்த வஸ்திரத்தை இழக்க போகிறார்கள். எந்த வஸ்திரத்தை அவங்க இழக்க போகிறார்கள்? விசுவாசத்தினாலே நமக்கு இந்த கிடைக்கக்கூடிய வஸ்திரத்தை நம்ம பார்க்கணும். ஏசாயா 21வது அதிகாரம். கர்த்தர்கள் பூரிப்பாக மகிழும். பூரி நினைச்சிடாதீங்க, பூரி நல்லதா. பூரிப்பாக மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூறுகிறது. எப்பங்க களி கூறும்? நீங்க சந்தோஷமா இருந்தா களி கூறும். எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். எப்படி நான் பாடுவேன்? எனக்கு செய்த நன்மைகளை நான் நினைச்சு ஆண்டவர் துதிக்கிறேன். மணவாளன் ஆபரணங்களால் தன்னை அலங்கரித்துக் கொள்வதற்கும் மணவாட்டி நகையெல்லாம் தங்களை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தரித்தார். இந்த பெந்தேகோஸ்து பாஸ்டர்கள் சில சமயம் என்கிட்ட சிக்கிக்கிட்டு நாக்க போட்டா பாவம் நிறைய பேர்னு சொன்னா இந்த வசனத்தை கட்டி பிரதர் இல்லது பாஸ்டர் இந்த வசனத்துக்கு என்ன விளக்கம் சொல்றீங்க? ஆண்டவர் பூரிப்பாக மகிழ்வதற்கு ஒரு எக்ஸாம்பிளை காட்டுறாரு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மணவாளன் ஆபரணங்களால் தன்னை
நான் கேட்டேன், பெண்கள் நகை போட்டாலே நீங்க ஒத்துக்கிட மாட்டேங்கிறீங்க. வசனத்தின்படி அந்த காலத்துல ஆண்டுடைய பிள்ளைகள் ஆண்கள் நகையை போட்டுட்டு சந்தோஷமா இருக்கிறாங்களா, அதை கம்பேர் பண்றாரு. உடனே இது ஆவிக்குரிய அர்த்தம் வேற அப்படின்னுவாங்க. நான் உடனே விட்டுருவேன். நான் எங்க அதாங்க இந்த சிக்கன் உங்களை போட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, குத்தக்கூடாது, விட்டுறணும். சரி, அது இருக்கட்டும். சிங்காரத்துக்கு போல அவர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தந்தார். வஸ்திரம் சால்வை, வஸ்திரம் இதை நீங்க பார்க்கறது வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம். நான் ரட்சிக்கப்படாம இந்த செய்தியை சொல்ல முடியாது. ஒருத்தர் என் தம்பி கேட்டாரு, டேய் உன்னால எப்படா தொலைந்து சொல்லிக்கிட்டே இருக்க முடியுது? கிருபை இல்லைன்னா சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இந்த வசனத்திற்கு 1 verse at a time, ஒரு நாளைக்கு ஒரு வசனம் தான், 2வது வசனம் கிடையாது. அந்த வசனத்துல நம்ம ஆழத்தை போகும் போக போக இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் நீதியின் சால்வைங்கிறது இப்ப நீங்க என்கிட்ட பாக்குறீங்க. நீங்க என்னைய எப்படி பார்க்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பல வகையில நீங்க பார்க்கலாம். தங்கத்திற்கு பதிலாக அபார்ட்மெண்ட் வாங்கிக்குவாங்க சார், இனி ஒருவேளை வாங்கி கொடுக்க போற போல இருக்கு. ஆரோக்கியராஜுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்காரு, அதனால அவர் அபார்ட்மெண்ட் வாங்கி கொடுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ரைட், இருக்கட்டும், ஆண்டவரை ஆசீர்வதி வரப்பா. ஆனா நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா ட்ரெஸ். இப்போ ஆரோக்கியராஜ் அவர் ஒரு நாள் மெசேஜ் கொடுக்க போவார். இன்னைக்கு ஒரு ஆலயத்தில் போய் மெசேஜ் கொடுத்தேன்னு சொன்னார். அந்த ஆலயத்துக்கு அவர் போகும் பொழுது எப்படி போவார்னா ஒரு போதகராக போவார். அதுதான் நீதியின் சால்வை. இன்னைக்கு எத்தனை பேர் இங்க அந்த வஸ்திரம் இல்லாம இருக்கீங்க? சால்வை, நீதியின் சால்வை. அநேக வருஷங்கள் நீங்க வேதத்தோடு இருக்கலாம். சரி, ஒரு அம்மாவை குறித்து நான் உங்களுக்கு சாட்டா சொல்லிடுறேன். பிரேமா அப்படின்னு ஒரு அம்மா. அவங்க யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு அப்பா அவங்க சொந்தக்காரங்க கிடையாது. சரியா, சோதனை கிடையாது. ஒரு கல்யாணத்துக்கு என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் கல்யாணத்துக்காக நான் அந்த ஊருக்கு போனேன். அந்த அம்மா வந்தாங்க. வந்தப்ப அவங்க எனக்கு ஒரு வகையில சொந்தம். எனக்கு சொந்தம் இல்லை, என் தம்பிக்கு சொந்தம். அந்த தம்பிக்கு சொந்தம். அப்ப அவங்களுக்கு அப்போ இருதயத்துல ஒரு ஆபரேஷன் பண்ண வேண்டும். இருதயத்துல நெஞ்சுக்கு உள்ள எனக்கு அர்த்த மாதிரி அறுத்த உள்ள ஒரு கட்டி எடுத்தாங்க. அப்ப அவங்க எங்களுடைய ஆஸ்பத்திரிக்கு வந்தாங்க. என் தம்பி சொன்னான், டேய் இவங்களுக்கு ஜோம் பண்றா அப்படின்னு சொன்னான். நான் அவங்களுக்கு ஜோம் பண்ணிட்டு ஒரு வார்த்தை சொன்னேன், அக்கா அக்கா அண்ணா. ஆனா அது வேற முறை. என்ன அந்த அம்மா அவங்க அத்தான் அப்படின்னு கூப்பிடுறேன், அக்கா கிடையாது, முறை வித்தியாசம். ஆனா நான் எல்லாத்தையும் அக்காட தான் கூப்பிடுறேன். நீங்க ஆண்டவர் உங்களுக்கு 100க்கு 100 சுகத்தை கொடுத்துருவார், அது சந்தேகமே. ஆனா என்னைக்கு சுகத்தை கொடுக்கிறாரோ நீங்க ஆண்டவர் கூலியை செய்யணும், ஆலயத்துல போய் பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னேன். அது சரியான போயிடுச்சு. கரெக்டா 1 வருஷம் ஆச்சு. 1 வருஷத்துல ஆபரேஷன் முடிஞ்சிருச்சு. அதுக்குள்ள அவருடைய மக திருமணமாச்சு. நம்ம அக்காவுடைய சொந்தக்காரங்க எல்லாம் சம்மந்திக்க 2 பேரும். ஜெயந்தி அக்காவும் இந்த அக்காவும் சம்மந்தி. அவங்க அந்த அளவுக்கு க்ளோஸ் ரிலேஷன். ஜெயலலிதா அம்மா மறிக்கிறாங்க. மறிச்ச உடனே நியூஸ் அப்பதான் வெளியே வருது, இவங்க ட்ரெயின்ல வந்துட்டு இருக்காங்க சென்னையில இருந்து. மக நிறை மாச கர்ப்பிணி, டெலிவரிக்காக வந்துட்டு இருக்காங்க. ஆண்டவர் எப்படி அந்த டயத்தை கரெக்டா வைக்கிறார். மதுரையில ட்ரெயின் நிப்பாட்டிட்டாங்க, இதுக்கு அங்கிட்டு போகாதுட்டாங்க. அவங்க சொன்னாங்க, ஒரு டாக்ஸி எடுத்துட்டு ஊருக்கு போயிருங்க, ஊர்ல பெரிய கலவரம் வரும் அப்படின்ட்டு. இவங்க இறங்கி அவங்க ஊருக்கு போறது விருதுநகர்ல அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் இறங்கிட்டாங்க. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். இப்ப அந்த அக்கா இந்த ஊர்ல கிடையாது. அவங்க போன் பண்ணி என் தம்பிட்ட சொல்லி, உங்க அண்ணனை என்ன வந்து எங்களுக்கு ஜோம் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நான் போனேன். அக்கா வணக்கம் அக்கா, ஜோம் பண்ணேன். ஜோம் பண்ணிட்டு இந்த அக்கா அப்பதான் சொல்லுது, அத்தான் இந்த நாள் ஒரு ஸ்பெஷல் நாள். என்ன அம்மா ஜெயில அதெல்லாம் கிடையாது, என்னைக்கு எனக்கு இந்த ஹார்ட் ஆபரேஷனுக்காக நீங்க அதே நாள் இந்த நாளுக்கு ஆண்டவர் பாருங்க டயத்தை வச்சு. அப்புறம் இந்த அக்காவை நான் பைபிள் கொஞ்சம் சொல்லி கொடுத்தேன். ஆனா இப்ப என்னை விட பெரிய பிரசங்கி அந்த அம்மா மாறிடுச்சு. இப்ப அந்த அம்மாவுடைய குவாலிபிகேஷன் என்ன அப்படின்னா ரெவரண்ட். நான் சாதாரண போதகர்ல ஒரு சிலர் நீங்க ஏத்துக்கிட்டீங்க, அவ்வளவுதான். நான் இல்ல நான் சொல்ல மாட்டேன். ஆனா அவங்க பக்கா ஒரு ரெவரண்டா மாறிட்டாங்க. இன்னைக்கு பல இடத்துல போய் செய்தியை சொல்றாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க நீதியின் சால்வை வச்சிருக்கிறாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரைட்,
இப்ப ஆண்டவர் ட்ரெஸ்ஸ மாத்துவார். எப்படி மாத்துவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 39வது அதிகாரம் 16 39:16 யோசேப்புடைய ட்ரெஸ் எஜமாட்டி கையில இருக்குது. அந்த ட்ரெஸ்ஸை வச்சுக்கிட்டு சாட்சி சொல்லு. அந்த இவரையும் வேலைக்கார பய எச்சிப்பை என்ற தப்பா நடக்க பார்த்தான். இந்த ட்ரெஸ் சாட்சியா இருக்குது அப்படின்னு சொல்லிச்சு. ஆனா ஆண்டவர் அந்த ட்ரெஸ்ஸை என்ன பண்ணனார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 41வது அதிகாரம் 14 அப்பொழுது பார்வன் யோசேப்பை அழைத்தான். தீவிரமாக காலம் அவனுக்கு வேற சவரம் பண்ணி வேற வஸ்திரத்தை தரித்து கொண்டு போனான். வேற ட்ரெஸ். இப்ப எந்த ட்ரெஸ் சாட்சியாக மாறிச்சோ அப்புறம் அவனுக்கு கிடைச்சது சிறைச்சாலை ட்ரெஸ். இந்த காலத்துல நாங்க சினிமா பார்க்கும்போது கைதிக்கு கட்டங்கட்டமா போட்ட ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு நான் பார்த்திருக்கேன். எனக்கு நம்பர் இருக்கும் 306 76 நம்பர் இங்க இருக்கும். அதாவது கைதி ட்ரெஸ், கைதிக்கு ஒரு நம்பர். இந்த மாதிரி நம்பர் இருந்துச்சா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா அந்த ட்ரெஸ் எப்படி மாத்திட்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 42வது வசனம் மெல்லிய வஸ்திரத்தை அவனுக்கு உடுத்தி பாருங்க. அவன் போட்டது ஒரு அடிமை சாதாரண ஒரு ட்ரெஸ்ஸை போட்டிருப்பான். நான் பாஸ்டர் தாயா, ஆனா நான் பிஷப் கிடையாது, ரெவரண்ட் கிடையாது. ஆனா என்னுடைய சிசி பெருமையா சொன்ன, என்னுடைய சிசி வெறும் பாஸ்டர் கிடையாது. நீ அதுக்கு போய் பாஸ்டர்னு சொன்னா ஒருவேளை அதுக்கு கோவம் வந்தாலும் கோவம். ஏன்னா அது வேற லெவல்ல இருக்குது அந்த அக்கா. சரி, ஒரு நாள் அது உங்களுக்கு செய்தி சொல்றதுக்கு நான் ஏற்பாடு பண்ணினேன். அவனுடைய கிருபை இருந்தா கட்டாயம் நான் சொன்ன அந்த அக்கா வருவாங்க, ஒரு நாள் செய்தி கொடுப்பாங்க. சரி, இருக்கட்டும் ஒரு பக்கம். சரியா? இப்ப ஆண்டவர் மெல்லிய வஸ்திரத்தை கொடுத்துட்டார். இப்ப இந்த ட்ரெஸ் அழிஞ்சு போயிடும். ஆனா அழியாம இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெருமையின் ட்ரெஸ்ஸை காட்டுறேன். பெருமை. இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு மக்கள் அலப்பறை பண்ணிட்டு இருப்பாங்க. அது என்னன்னு காட்டுறேன். எடுத்துக்கலாமா? லூக்கா 20வது அதிகாரம் 46 மெல்லிய வஸ்திரத்தை கொடுத்தாரு, அதுவும் அழிஞ்சு போயிடும். பெருமை போகாதா? இது பெருமையின் வஸ்திரம். லூக்கா 20வது அதிகாரம் 46 நீண்ட அங்கிகளை தரித்துக் கொண்டு. நீண்ட அங்கி. எங்க ஆலயத்துல பாஸ்டர், அசிஸ்டன்ட் பாஸ்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம நீண்ட அங்கி, கையெல்லாம் பெருசா இருக்கும், அப்படியே கையை தூக்கினா அப்படியே ஆடும். அதை எதுக்கு போட்டிருக்காங்கன்னா, தாங்கள் ஒரு பாஸ்டர்னை காட்டுறதுக்கு. இது ஒரு ட்ரெஸ், இதுவும் அழிஞ்சு போயிடும். ஆனா அழியாத ஒரு ட்ரெஸ்ஸை ஆண்டவர் கொடுக்கிறாரு. வாசிப்போமா? 1 பேதுரு எடுத்துக்கொள்வோம். 1வது அதிகாரம் 1 பேதுரு 1வது அதிகாரம் 4வது வசனம். அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினால் அழியாததும். பாத்தீங்களா? இப்ப நான் உங்களுக்கு காமிச்சதெல்லாம் அழிஞ்சு போயிடும். அது நீளமான அங்கியா இருந்தாலும் சரி, யோசேப்பு போட்ட வெள்ளிய வஸ்திரமா இருந்தாலும் சரி, அழிஞ்சு போயிடும். ஆனா அழியாததை ஆண்டவர் நமக்கு கொடுக்க போகிறார். அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு எதுவான ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும். ஜீவனுள்ள நம்பிக்கை. நமக்கு ஆண்டவர் ஒரு ட்ரெஸ் கொடுப்பாரு, அது அழியாது. ஆனா இவங்க ட்ரெஸ் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாக்கோபு 2வது அதிகாரம் 2வது வசனத்துல இவங்களுடைய ட்ரெஸ் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி காட்டுறேன். 2 இவங்க ட்ரெஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரத்தையும் தரித்து கொண்டு. இந்த மினுக்குள்ள வஸ்திரம் எல்லாம் அப்படியே புஷ்னு பொட்டஞ்சு போயிடும். நேச்சுரலா பைபிள் சொல்லுது. ஆனா ஆண்டவர் நமக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரெஸ் கொடுக்க போகிறாரு. இந்த ட்ரெஸ் தான் சூப்பர் ட்ரெஸ். சூப்பர்மேன் போடுற ட்ரெஸ் கிடையாது, சூப்பர் ட்ரெஸ். வெளிப்படுத்த 19வது அதிகாரம் 8வது சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அது பரிசுத்தவான்களுடைய நீதி. இது நான் சொல்லிடுறேன், அழியாது கிளியாது, ரெண்டுமே நடக்காது. அப்படிப்பட்ட ஒரு ட்ரெஸ் ஆண்டவர் நமக்கு கொடுக்க இருக்கிறார். இதை நமக்கு கொடுக்கறதற்கு ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிச்சு ஒரு பாதையில கொண்டு போகிறார். இவர்களுடைய வஸ்திரம் எப்படி பொட்டு அழிந்து அழியுங்கிறதுக்கு சில வசனங்கள் நம்ம பார்க்க போயிருக்கோம். யோபு எடுத்துக்கொள்வோம். 13வது அதிகாரம்
28வது வசனம். யோபு 13:28. இப்படிப்பட்டவன் அழுகி போகிற வஸ்திரத்தை போலவும். அழுகி போகிற வஸ்திரம், இப்ப சரீரம் அழுகி போகுது, வஸ்திரம் அழுகி போகுது. அப்படித்தானே? அடக்கம் பண்ணும் போது நல்லா டையெல்லாம் கெட்டி ஒரு சூட்டெல்லாம் போட்டு போட்டிக்குள்ள வச்சு உள்ள வச்சிருவாங்க. சரீரம் அழுகும் போது அந்த ட்ரெஸ்ஸுக்கு நாட்டம் என்ன ஆகும்னு நம்மளாம் நினைச்சே பார்க்க முடியாது. சூட்டெல்லாம் நல்லா தான் இருக்கும், உள்ள போனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? இப்படிப்பட்டவன் அழுகி போகிற வஸ்திரத்தை போலவும் போட்டறிந்து போகிற போலவும் அழிந்து போவான். ஆனா ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ட்ரெஸ் இந்த மாதிரி கிடையாது. 11வது வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். யார் யாரெல்லாம் திங்கள் வியாழன் செய்தியை நீங்க கேட்கறீங்களோ அவங்களுக்கு இது பிரயோஜனமா இருக்கும். அவருடைய மகத்துவம் உங்களை திடுக்கிட பண்ணாதோ, அவருடைய பயங்கரம் உங்களை பிடிக்க மாட்டாதோ. இந்த வசனத்தை நான் உங்களுக்கு நேற்று சொன்னேன், அதை நீங்க கேட்டீங்கன்னா அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். சரி, சங்கீதம் 39:11. சங்கீதம் 39:11. அக்கிரமத்தின் நிமித்தம் நீர் மனுஷனை கடிந்து கொண்டு தண்டிக்கிற போது அவன் வடிவை அப்பியரன்ஸ், வடிவு, ஷேப், வடிவை பொட்டரித்தது போல அழியப்படுகிறேன். நிச்சயமாக எந்த மனுஷனும் மாயைனா அவன் ஹைட்டு வெயிட் புரூஸ்லியா இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, எக்ஸசைஸ் பண்ணி பாடி இப்படி எல்லாம் ஏத்தி வச்சிருந்தாலும் சரி, அது அழிந்து போயிடும். ஆனா ஆண்டவர் நமக்கு என்ன சரீரம் கொடுக்க போகிறார், என்ன அழிவில்லாத காரியத்தை கொடுக்க போகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 யோவான் 3வது அதிகாரம் 2வது வசனம். இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், இனி எப்படி இருப்போம் நமக்கு தெரியாது. ஆனாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரும்ப வரும்போது நமக்கு அவருடைய சாயல் கொடுக்கப்படும். சரீரம் அழியும், உயிர் தந்தோம், அந்த சாயலை பெற்றுக்கணும். வஸ்திரம் வேற, சரீரம் வேற, ரெண்டையும் நான் உங்களுக்கு காமிச்சேன். சரீரம் அழியும், ஆனா உயிர் தரும், அவருடைய சாயல் நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். ஏசாயா 50வது அதிகாரம் 9வது வசனம். ஏசாயா 50:9. இது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டது. உங்களுக்கு தெரியும், 6வது வசனத்துல அடிக்கருடைய முதுகை தாடியெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. 9வது, இதோ கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், என்னை ஆக்குனுக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? இதோ அவர்கள். ஒரு கூட்டத்தாருக்கு என்ன நடக்க போகும்னு சொல்லி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு அவர்கள் எல்லாரும் ஒரு வஸ்திரத்தை போல பாலாவார்கள், பொட்டுப்பூச்சி அவர்களை அரிக்கும். இது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருக்கு விரோதமாக வாழ்கிற ஒரு கூட்டம். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. ஐஸ்வர்யவான்கள், ஆனால் நாங்கள் ஒரு ஐஸ்வர்யவான்கள், ஆனால் தேவனிடத்திலே ஐஸ்வர்யவான்கள். அதற்காக நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். எங்களுக்கு ஒரு நித்திய ஜீவனை தருகிறீர் ஐயா. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலை எங்களுக்கு தருவதற்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.